நான் வந்து இப்போ வந்து குரூப் 4ல் கிளியர் பண்ணி ஹெச்ஆர்என்சி எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக 8th முடிச்சுட்டு 13 வயசுலேயே வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் வந்து ஒர்க் தான் பண்ணிவிட்டு என்னுடைய லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து வருமானம் எதுவும் இல்லைன்றதுனால நாங்களே வந்து வேலை பார்த்து தான் வந்து இது சுயமாக வேலை பார்த்தா நகையெல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு 13 வயசில் போயிட்டேன். 17 வயசில் எனக்கு வந்து மிஷினில் வந்து கையை கொடுத்துட்டு என் கையில் வந்து அடிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் படிக்கவே வந்தேன். ஆக்சுவலாக என்னை வந்து படிக்க வச்சது எல்லாமே அந்த கம்பெனியில் உள்ளவங்க தான் என்னை படிக்கவே வச்சாங்க. அப்புறமேட்டு நான் வந்து 10th வந்து ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டேன். அப்போ சொல்லிட்டாங்க, இங்கே வந்து எப்படி இந்த பொண்ணை வந்து 5 வருஷம் படிக்கவே இல்லை, அப்போ எப்படி நாங்கள் வந்து சேர்த்துக்கிட முடியும், சப்போஸ் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எங்களோட ஸ்கூலில் வந்து எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டுட்டோரியலில் தான் நான் 10th கிளியர் பண்ணேன். அப்புறம் நான் மட்டும்தான் அந்த டுட்டோரியலில் வந்து 441 மார்க்கே எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு அந்த மார்க் இருந்ததுனால என்னால் வந்து விஜிஎஸ் ஸ்கூலில் வந்து 11th 12th சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் விஜிஎஸ் ஸ்கூலில் வந்து எல்லா டைமுமே நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் 11th 12th. அதே மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எய்ம் பண்ணி படித்தேன். அதே மாதிரி ஸ்கூல்லையும் 1158 மார்க் எடுத்து நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அது கூட எனக்கு கோல்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்பவும் இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாளும் ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கும்போது காமராஜ் காலேஜில் தான் எனக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு. அதுவுமே என் கம்பெனியில் உள்ளவங்க தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த சீட்டுமே. இருந்தாலும் என்னோடய மார்க்குக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் 2019 காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஐஏஎஸ் அகாடமியில் சுரேஷ் அகாடமியில் வந்து என்னை சேர்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான். அவங்க வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து இங்கே படித்து அவங்க வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் வேலை பார்க்காங்க. அதனால தான் என்னையும் கொண்டு வந்து நீ படித்து நீ வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்க, நீ இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. ஆனால் 2019 நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். 2020 கொரோனா வந்ததுனால அப்படியே இன்ஸ்டியூட்டையே இழுத்து மூடிட்டாங்க, யாருமே உள்ள வரவே கூடாது அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து எங்கள் வீட்லேயும் எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டு எங்கே நம்ம படிக்க அப்படின்ட்டு படிக்கவே இல்லை. அப்புறமேட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து சரி நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து இப்போது நான் கிளியர் பண்ணி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் இத்தனைக்கும் இது போன வாட்டி குரூப் 1 மெயின்ஸு ப்ளீன்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் எழுதுறதுக்கு அகாடமிக்கு தான் வந்தேன். அப்போது சார்கிட்ட கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் சார் வந்து மெயின்ஸ் கோச்சிங்கே கொடுத்தாங்க. சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்போ கனிமுருகன் சார்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. குரூப் 1 அச்சீவராக நீ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி மெயின்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் சார். அப்புறம் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்ட எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இப்போ பாஸ் பண்ணி இங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லணுன்னா அவங்க தான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து டிமோட்டிவேட் ஆகும் போதில் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு அம்மா வந்து யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்து கையில் அடிபட்டு இருக்கும்போது யாருமே வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் அவ்வளோதான், இவன் எங்கே இனிமேல் படித்து வரப்போ, இவன் எங்கே இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற போகிறா, இனிமேல் மூலையில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த டைம் எனக்கு மோட்டிவேட் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்